வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் இல்லாமல்ல தந்தையே, உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கிற கேட்க இருக்கிற இந்த வசனங்களுக்காக உங்கள் தெய்வீக சமூகத்திலே நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உமது ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்றபடினாலே உம் ஆவியானுடைய திருக்கரத்திலே இந்த செய்தி முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய இடைபடும் நீர் உமது திருச்சபை ஜனங்களுக்கு, உம்முடையவர்களுக்கு நீர் எதை பொழிய வேண்டும், எதை கொடுக்கணும்னு விருப்பமாக இருக்கிறீரோ அதை பகிர்ந்தளிக்க உங்கள் தெய்வீக சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ராஜாவே, பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம இந்த நாளிலும் தரிசனம் சாரோனின் தரிசனம் டிவி சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நாட்களில் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவ சாயல். தேவ சாயல். அப்போ இன்னைக்கு திருச்சபையாக இருக்கட்டும், நம்மளுடைய கிறிஸ்தவமாக இருக்கட்டும், அநேக சமயங்களிலே நம்ம யாரு அப்படிங்கிறதையும், நான் கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை என்னவாக பார்க்கிறார் என்பதை குறித்ததான சரியான ஒரு ஐடென்டிட்டியை இன்னைக்கு சபையானது தன்னுடைய ஜனங்களுக்கு, விசுவாச ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்க மறந்த அல்லது மந்தமாக ஏனோ தானோ என்று அல்லது கடமைக்காக சொல்லிக் கொடுக்கிற விஷயங்களில் ஒன்று தான் யார் என்பதை விசுவாச ஜனங்களுக்கு விளக்க செய்கிற அந்த காரியம்தான். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய காரியத்தில் என்னை குறித்து தேவன் என்னை என்னவாக காண்கிறார், என்னவாக என்னை பார்க்கிறார், தேவன் நான் யாராக இருக்க விரும்புகிறார் என்கிற ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் சரியா புரிஞ்சிக்காத பட்சத்தில் தேவனுக்கா என்னால் செயலாற்ற முடியாதபடிக்கு, அதாவது தேவன் விரும்புகிறபடி, தேவன் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை அவருடைய விருப்பத்தின்படியும் அவருடைய சித்தத்தின்படியும் என்னால் செய்ய முடியாததுக்கு முக்கியமான காரணம், who am I in Christ. அதை நான் தெரிஞ்சுக்கல. நான் கிறிஸ்துவுக்குள்ள யாரு, கிறிஸ்து என்னை என்னவாக பார்க்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக என்னுடைய ஸ்தானம் என்ன, தேவன் எவைகளை செய்யும்படி என்னுடைய டெஸ்டினேஷன், எனக்கென்று நியமிக்கப்பட்ட இலக்கு என்ன என்பதை சரியாக நான் புரிந்து கொள்ளாததினால நான் அடிக்கடி வடுவுகிறவனாக, ஸோ நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இயேசுவும் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே மனிதனாக வாழ்ந்தார். முழுக்க முழுக்க மனித தன்மையோடு ஒரு வாழ்ந்த நாட்களிலும் அவரிடத்துல எத்தனையோ இடர்பாடுக்குரிய காரியங்கள் அவரிடத்துல வந்து மோதினாலும் அவைகளுக்கு அவர் ஒன்றாகிலும் இடம் கொடுக்கவில்லை. அதாவது பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வரும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்குரிய ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. அதனால அவனால கிறிஸ்துவை கீழ்ப்படுத்த முடியவில்லை, கிறிஸ்துவை அவனுக்கு அடிமையாக்க அவனால் கூடாமல் போயிற்று. அதற்கு காரணம் என்ன? ஏன் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில மாத்திரம் அந்த ஒரு விஷயம், பாவத்தினுடைய சாயல், பாவத்தினுடைய மீறுதல்களின் பாவம், அக்கிரமம், நிர்விசாரம், முரட்டாட்டங்கிற எந்த ஒரு விஷயமும் ஏன் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில மனுஷகத்துல வெளிப்படல, ஏன் கிறிஸ்துவை அதை ஆண்டு கொள்ளல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஏன் தேவன் என்னை என்னப்பா பார்க்காருங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதுக்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கிய வசனம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 15 மற்றும் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இது ஆங்கிலத்திலே பை ஹிம் ஃபார் ஹிம் என்று சொல்லப்பட்டிருக்க, அதாவது அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுக்கு முன்பாக அவர் யார் என்று சொல்லப்படுகிறது? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபம். அப்ப ஏன் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பாவத்தினுடைய சாயல், பாவத்தினுடைய சாராம்சத்தின் மிச்சம் கூட ஏன் அவருடைய வாழ்க்கையில உள்ள புக முடியலன்னா, அவர் தான் யார் என்பதிலே மிகவும் தெளிவான அறிவுள்ளவராய் இருந்தார். He knows his destination. அப்ப என்ன அப்படின்னா, அவருக்கு அவருடைய
குறிக்கோள், அவர் வந்ததற்கான நோக்கம், தேவன் அவரை என்னவாக பார்க்கிறார், தான் இன்னார் என்பதை தெளிவாக அறிந்திருந்தார். நான் எங்கிருந்து வந்தேன் என்பதையும் நான் எங்கே போவேன் என்பதையும் தெளிவாக தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்தார். பாருங்க, அவர் தேவாலயத்துக்கு போகும் பொழுது அவருடைய கையிலே ஒரு நிருபம் கொடுக்கப்படுகிறது, தீர்க்க தரிசன புஸ்தகம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து எடுத்து நீங்க லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு எடுத்த பரமா வாசிச்சு பாருங்க. தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன, அதுல தன்னை குறித்து எழுதி இருக்கிறதை கண்டு, அப்ப அந்த வசனத்தை எடுத்த கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். அப்ப தன்னை குறித்து எழுதியிருக்கிறார், அவரை குறித்து. அப்ப என்னன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில ஏன் பாவத்தால மேற்கொள்ள முடியல, ஏன் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில தோல்விகள் இல்லை, ஏன் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை மாத்திரம் ஜெயமாக முடிந்தது என்றால், இயேசு கிறிஸ்து தன்னை குறித்ததான தான் எங்கே இருந்து வந்தேன் என்பதையும், மீண்டும் அவர் எங்கே செல்ல போகிறார் என்பதையும், அடுத்து தான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவாக இருந்தார். இதை நம்மளுக்கு அழகா யோவான் சுவிசேஷத்துல எழுதும்போது தெளிவாய், பிதா செய்வதாக குமாரன் காண்கிறது எவைகளோ அவைகளையே அன்றி வேறொன்றையும் தாமாக கிறிஸ்து செய்யவில்லை. அப்ப இன்னைக்கு நீங்க யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்க கருத்துல கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், சபையாராக இருக்கலாம், நீங்க ஒரு ஊழியராக இருக்கலாம், அல்லது ஒரு விசுவாச ஜனமாக இருக்கலாம், ஒன்றே ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உங்களை தேவன் என்னவாக பார்க்கிறார் என்ற தெளிந்த அறிவும் புத்தியும் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா, நீங்க யாருங்கிறத கண்டு கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பாவத்தால உங்களை கட்டாயமா ஜெயிக்க முடியாது. அப்ப நான் திரும்ப விழுகிறேன், எழும்புகிறேன், விழுகிறேன், எழும்புகிறேன், விழுகிறேன், எழும்புகிறேன். அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, யோசுவா என்றால் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான், கர்த்தரோ அவனை அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லியாக பார்த்தார். அப்ப பாருங்க, தேவன் என்னவாக பார்க்கிறார், நான் அழுக்கு வஸ்திரம் தரிச்சவன் தான், பட் அவர் என்ன என்னவா பார்க்கிறாரு, என் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி. அடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க, யோவேல் நீங்க படிச்சு பாருங்க, அடுத்து சகரியாவுல நீங்க போய் படிச்சு பாருங்க. கர்த்தர் இந்த சின்ன சின்ன பூச்சிகளை, அதாவது வெட்டு கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்களை குறித்து பேசும்போது பாருங்க, அதை அவர் தமது சேனையாக பிரகடனப்படுத்துகிறார். அவர் தமது சேனையாக அவைகளை அறிவிக்கிறார். நான் உன்னிடத்தில் அனுப்பின என் சேனைகளாகிய வெட்டு கிளிகளையும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை கிளிகளையும் நான் திரும்ப என்னிடத்துல என்ன செய்யறேன், அழைத்துக் கொள்கிறேன். பட்சித்த வருஷத்தினுடைய விளைவை நான் திரும்ப என்ன செய்வேன், கொடுப்பேன். அப்ப பாருங்க, நம்மளுடைய பார்வையில அது பச்சை கிளி தான், முசுக்கட்டை பூச்சி தான், வெட்டு கிளிதான். ஆனா கர்த்தருடைய பார்வையில அது கர்த்தருடைய சேனையாக அங்கீகரிக்கப்படுகிறது. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் எழுவதுமாய் இருக்கிறேன்னா, நான் எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த 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 பந்தய பொருள், அதாவது என்ன சொல்ற, அந்த டெஸ்டினேஷன், நான் எங்கேருந்து வந்தேன், நான் எங்கே போக போறேங்கிறதான தெளிந்த அறிவில்லாததினால நான் தேவ சாயலை மறந்தேன். அதாவது உதாரணத்துக்கு இந்த தேவ சாயலை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன பச்சிலம் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க கையில் போயிட்டு நீங்கள் ஒரு 2000 ரூபாய் நோட்டை கையில் கொடுக்குறீங்கன்னா, அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, கையில் போட்டு கசுக்குவாங்க, அடுத்து இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வாயில் வைப்பாங்க, பிச்சுடுவாங்க, இல்லைன்னா கிழிச்சிடுவாங்க. இப்போ அது போலதான் இந்த தேவ சாயலின் மதிப்பறியாத ஜனங்களின் கைகளிலே இருக்கிறது. அதை குறித்ததான அறிவு, அதை குறித்ததான தெளிவில்லாத ஜனங்களிலே இந்த தேவ சாயல் இருக்கிறபடினால அதற்குரிய மேன்மை, அதற்கு இருக்கிற அதிகாரம், அதில் இருக்கிற வல்லமையை நம்ம சரியா தெரிஞ்சுக்காததுனால தான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக தோல்விகள், அநேக முயற்சிக்கிறோம். திரும்ப ஒரு சைக்கிளிங் மாதிரி, எப்படின்னா திரும்ப 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 எழுகிறேன், விழுகிறேன், ஒரே விதமான பாவம், எழும்புறேன், விடுறேன், கொஞ்ச நாள் நல்லா ஜெபிக்கிறேன், திரும்ப விழுந்துடுறேன், திரும்ப எழும்புறேன், கொஞ்ச நாள் ஜெபிக்கிறேன், அப்புறம் ஊழியம் செய்கிறேன், திரும்ப விழுந்துடுறேன், திரும்ப எனக்குள்ள குற்ற உணர்வு. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிற, நியமித்திருக்கிற அந்த தெய்வீக சாயல், தெய்வீகத்துவத்தினுடைய பரிபூரணத்தை நம்ம இன்னும் சரியா தெரிந்து கொள்ளாததினால நம்மளால வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை, கிறிஸ்தவ விசுவாச ஊழியத்தை நம்மளால
செயலாற்ற முடியல. அதனாலதான் திரும்ப திரும்ப அப்ப இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்க முந்தின பேருமானவர். ஏனென்றால் ஏன்னா அவருக்குள் சகலமும் என்ன செய்யப்பட்டதா? சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளானாலும் பூலோகத்தில் உள்ளவைகளானாலும் காணப்படுகிறவைகளானாலும் காணப்படாதவைகளானாலும் சகல வஸ்துக்களும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, பிதாவினுடைய காணக்கூடாத தேவனுடைய தற்சொரூபமாக கிறிஸ்து வெளிப்பட்டார் என்றால், அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து இந்த பூமியிலே இல்லாத ஒரு இடத்தை நிரப்பும்படியாக, அதாவது நீங்க உடனே சொல்லலாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு இந்த உலகத்துல செயல்பட வேண்டும் என்றால் ஒரு மாமிசம் அவருக்கு தேவை. அவரால் தன்னிச்சையாய் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, செயல்படவும் மாட்டார். காரணம் என்னன்னா, நம் மூலமாகவே இந்த திருச்சபை இயக்கத்தை, திருச்சபையினுடைய அனைத்து காரியங்களையும் செயலாற்றுவதற்கு அவர் முயற்சிக்கிறார். அப்ப இந்த ராஜ்யங்களை குறித்து நம்ம எடுத்து பார்க்கணும்னா, தேவனுடைய ராஜ்யம் இருளினுடைய ராஜ்யத்தை, இருளுக்குரிய பிள்ளைகள் இருளினுடைய ராஜ்யத்தின் காரியத்தை சற்றும் தொய்வில்லாம செய்யறாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய புத்திரர்களும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்தானாபதிகளா இருக்கிற நாம அப்பப்ப விழுந்து நம்ம ஒரு இடையில அப்பப்ப கேப் விட்டு இடைவெளி விட்டு இந்த ஊழியமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கையாக இருக்கட்டும், தேவனுக்காக செயல்படுகிற காரியமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப தோல்விகள் திரும்ப வரதுக்கு காரணம், கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்துல உங்களையும் என்னையும் தேவன் நியமித்து இருக்கிறாருங்கிற அந்த அறிதலற்ற, அந்த புரிதலற்ற கிறிஸ்துவ வாழ்க்கையினால நம்மளோட டெஸ்டினேஷனை நம்ம மறந்து போயிடும். டெஸ்டினேஷனை மறந்து போறோங்கிறத விட இன்னைக்கு அநேக ஊழியர்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் குறிச்சோ இல்லை ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களை மாத்திரம் குறிச்சோ போதிக்கிறதுனால மாத்திரம் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் அதை குறித்து சில சமயத்தில் இன்னைக்கு கூட நாங்கள் அநேகரை பார்க்கும் பொழுது ஆசீர்வாதத்தை குறித்து பேசினா அது கண்டிப்பான செய்தியை கேட்குறாங்க. ஒரு கடிந்து கொள்ளுதலையோ அல்லது தெய்வீக சுபாவத்தை படி நீங்க இப்படி வாழணும், இப்படி செயல்படணுங்கிறத குறித்து பேசும்பொழுது அந்த செய்தியை ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. வெறும் ஆறுதலுக்காக மாத்திரம் திருச்சபை என்பது குயவனுடைய வீடு. நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்குள்ள இருக்கிற வேர்கள், உங்களுக்குள்ள இருக்கிற கசடுகள் மிதிக்கப்படணும், அதுல இருந்து பொறுக்கப்படணும், அதுல இருக்கிற எல்லா களிம்புகளும் என்ன செய்யணும், நீக்கப்பட்டு தேவனுடைய கரத்துல கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்யறதா திருச்சபையினுடைய முக்கியமான பிரதான வேலை. அப்ப இன்னைக்கு திருச்சபையில சொல்ல மறந்த, திருச்சபை செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நீ கிறிஸ்துவுக்குள்ள யாரு, தேவன் உன்னை என்னவாக பார்க்கிறார். அப்ப அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் என்றால், நீங்களும் நானும் தற்சொரூபமாய் வெளிப்பட்ட கிறிஸ்துவனுடைய சாயலை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும்படி, இந்த பூமியிலே வெளிப்படுத்தும்படிக்கு நாம் கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்து, உதாரணத்துக்கு இயேசுவுக்கு இயேசுங்கிற பேரை மட்டும் தான் கொடுத்தாங்க. கிறிஸ்து என்பது பட்டம், அவருடைய செயலாக்கத்துக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். அப்ப அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அடுத்து அவர் அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். அப்ப அது போல நீங்களும் நானும் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவர்களால் அனுப்பப்பட்டவர்களா இருக்கிறோம் என்றால் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் கிறிஸ்துவானால் நாம் கிறிஸ்துவனுடைய பிரதிநிதித்துவத்தை சுமக்கிறவர்கள். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய கிறிஸ்துவுடைய பிரதிநிதித்துவத்தை சுமக்கிறோம். அதாவது பிரதிநிதித்துவம்னா, உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பேர் இருக்கார், எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி அல்லது பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கிறாங்கன்னா, நான் ஒரு மீட்டிங் போகணும், நான் ஒரு சில இடத்துல சைன் பண்ணணுங்கிறப்ப நான் என்னுடைய முத்திரையை அவர் கையில் கொடுத்து, நீங்கள் எனக்கு பதிலாக ஃபாரின் போட்டு சைன் பண்ணிட்டு அந்த இடத்துல என்னுடைய முத்திரையை உபயோகப்படுத்தி கொள்ளுங்க அப்படிங்கிறது தான் இது பிரதிநிதித்துவம். இதைத்தான் பிரதிநிதித்துவம் சொல்றோம். அப்ப பாருங்க, இந்த பூமியிலே அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தும்படி நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளும் கிறிஸ்துவினுடைய பிரதிநிதித்துவத்தை சுமந்தவர்களுமாய் இந்த தேசத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறோம். அப்ப அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் என்றால், நீங்களும் நானும் தற்சொரூபமாய் வெளிப்பட்ட, அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமாய் வெளிப்பட்ட கிறிஸ்துவனுடைய ஸ்தானாபதிகளும் அவருடைய பிரதிநிதித்துவவாதிகளுமாய் நாம் இருக்கிறோம். அப்ப இதை இன்னைக்கு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம எங்கிருந்து வந்த
தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும், தேவனால் பிறந்தது பாவத்தை ஜெயிக்கும், தேவனால் பிறந்தது தோல்வி அடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்துக்கு, ஒரு நாய்க்கு பிறந்தா அது என்னதான், நாய்க்குட்டி தானே. அப்ப நான் தேவனுக்கு பிறந்த நான், அதுதான் மோசே அழகாய் சொல்லு, தேவனுடைய வசனங்களை பெற்ற நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்களே என்று பேசியிருக்கிறார். இதையே இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டி புதிய ஏற்பாட்டிலையும் பேசியிருக்கார். அப்ப தேவனால் பிறந்த நான் தெய்வீக சுபாவம், தேவனால் கிறிஸ்துவினால் எதையெல்லாம் செயலாக்க முடிந்ததோ அதையெல்லாம் இந்த பூமியிலே மீண்டும் செயலாக்கத்திற்கு கொண்டு வரும்படிக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரம் பரிசுத்த ஆவியினுடைய பொழிவினாலும் அபிஷேகத்தினாலும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க நம்புகிறீர்களோ நம்பவில்லையோ, தெரிந்தோ தெரியாமலோ, வேதத்தை விசுவாசிக்கிற அனைவருடைய வாழ்க்கையிலும் இந்த அதிகாரம், இந்த கிறிஸ்துவனுடைய பிரதிநிதித்துவம் கட்டாயமாக செயல்படக்கூடிய ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது. அது ஏன் செயல்படலை, ஏன் வெற்றிகரமாக அமையலை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இது இன்னும் முழுமை அடையலை, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளலை. அதை நான் இன்னும் தெளிவாக என்னுடைய மனுஷ புத்தியினால அதை மட்டுப்படுத்துகிறேன். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கிறிஸ்து, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் இதுவரைக்கும் கிறிஸ்துவை அல்லது தேவனை, பரிசுத்த ஆவியானவரை எந்த அளவுக்கு கற்பனை செய்து வைத்திருப்பீர்களோ அந்த கற்பனைகளுக்கெல்லாம் பலாயிரம் மடங்கு மிகவும் வல்லமையும் ஆற்றலும் வாய்ந்தவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஆனா இந்த சின்ன மூளைக்குள்ள, இந்த மனுஷ மூளை தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி தேவனுடைய மீது பற்றி வைத்திருக்கிற அந்த விசுவாச குறைபாடுகளினால அந்த தெய்வீகத்துவத்தினுடைய மகத்துவத்தை இதை குறைத்து போடுகிறது. ஸோ அதனாலதான் நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவன் உங்களை என்னவாக பார்க்கிறார், கிறிஸ்து உங்களை என்னவாக பார்க்கிறாருங்கிறத நீங்க தெளிவா தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை இருக்காது, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க ஊழியம் இருக்காது. ஏன்னா நீங்க தேவனுடைய பார்வையை அடைந்தபடினாலே, தேவன் ஒரு மனிதனை எப்படியாக பார்க்கிறார், தேவன் உங்களுடைய ஊழியத்தை எப்படியாக காண்கிறார், தேவன் அந்த உலகத்தினுடைய ஜனங்களை எப்படி ரட்சிக்க விரும்புகிறார், அற்புதங்களோ அடையாளங்களோ, எப்படிப்பட்ட ஊழியங்கள், பவர் மினிஸ்ட்ரிஸா இருக்கலாம், ஹீலிங் மினிஸ்ட்ரிஸா இருக்கலாம், அற்புத அடையாளங்களை செய்கிற ஊழியங்கள் எல்லாமே உங்க கைகளில் கொடுக்கப்படுகிற ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு உபகரணங்களாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இன்னைக்கு இந்த திருச்சபை, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், தேவன் என்னை என்னவாக பார்க்கிறாரு, தேவன் என்னை என்னவாக பார்க்கிறாருங்கிறத ஒரு தெளிவான பார்வை நமக்கு வேணும். இந்த பார்வை இல்லாததுனால தான் என்னால் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ ஊழியத்தை செய்ய முடியலை. ஒரு அற்புத அடையாளத்துக்காக நான் ஒரு நெடுநாயகரமாக எனக்குள்ள ஒரு மாயையை இந்த பாரம்பரியம் எனக்குள்ள விதைச்சிருக்கு. அதாவது நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், வேதாகம கல்லூரிலையா இருக்கட்டும், காரியங்களிலையா இருக்கட்டும், பார்த்தீங்க அப்படின்னா நான் டீச் பண்ணும்போது சொல்லுவேன், நம்ம பெந்தைகோஸ்தே பாரம்பரியமே எனக்கு நிறைய விஷயத்த என்ன செய்யுதுன்னா ஊழியத்தில் தடை பண்ணி வச்சிருக்கு. தேவனை குறித்து தான் புரிதல். பெந்தைகோஸ்தே பாரம்பரியம்னாவே எதுக்கு நான் சொல்றேன்னா, சில விஷயங்கள் இது இப்படிதான் நீங்க செய்யணும், அப்படிதான் செய்யணும் இல்லை, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். அல்ல, ஒன்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு தேவன் உங்களை என்னவாக பார்க்கிறார் என்பதை தெளிந்த புத்தியோடு அறிந்துக்கிட்டு தேவ நாம மகிமைக்காக அந்த உபகரணங்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, தெரிந்து கொள்ளுங்க, ஒன்று இன்னைக்கு தேவன் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு நான் சொல்றது விளங்கும்னு நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றியுள்ள ஊழியத்தை செய்யணுமா, நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு உங்களை என்னவாக பார்க்கிறார், தேவன் உங்களை என்னவாக பார்க்கிறாருங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஊழியத்தை முன்னெடுக்க ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியோட வெளிச்சத்துல உங்க கண்ணை வச்சு அவருடைய வெளிச்சத்துல உங்களே பார்க்க ஆரம்பிங்க. உங்களை நம்புங்க, தேவனை நம்புங்க, அடுத்து உங்களை நீங்க நம்புங்க. என்னால பரிசுத்தமா வாழ முடியும், ஏன்னா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கார், உலகத்தில் இருக்கிறவர்களும் எனக்குள்ள இருக்க ஒரு பெரியவருங்கிறத நீங்க நம்ப ஆரம்பிங்க. அந்த நம்பிக்கை கட்டாயமாக உங்களை வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கட்டாயமாக அழைத்து செல்லும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உங்க தெய்வீக சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவும்படியாகவும் ஒத்தாசை செய்யும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஆரோனின் தரிசனம் டிவி.